உங்கள் வீட்டுக்கு ரூஃப் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஒயரிங் லைனில் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஒயரிங் பைப் ரூஃபில் லே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் எல்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே எலக்ட்ரிஷியன் சொல்லி நோட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒயர் லே பண்ணும்போது உங்களுக்கு ஒயர் காஸ்ட் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டாக அந்தந்த இடத்துல பைப் இன்செர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அனாவசியமாக வால் கட்டிங் அதிகமாக வராது. அதனால் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜும் கம்மியாகும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பைப்பும் பெண்டும் 2 mm திக்னஸில் இருக்கணும். ஏன்னா நம்ம லே பண்ணுற பைப்பு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே நம்ம லைஃப் வரணும். பில்டிங்கில் அடிக்கடி நம்ம பைப் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது ரூஃபில். அதனால் நம்ம போட போகிற பைப்பு ISI சர்டிஃபிகேட்டில் இருக்கா, 2 mm திக்னஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பைப்பு பெண்டும் ஜாயின் பண்ணும்போது PVC சால்வெண்ட் வச்சு கரெக்டாக ப்ராப்பராக ஒட்டியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா கலவை உள்ளே போய் பைப்பு பிளாக் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒயர் லே பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாயிரும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டிவி எங்கே வைக்க போகிறோம், இன்டர்நெட் கனெக்ஷன் எங்கே வைக்க போகிறோம்னு தகுந்த மாதிரி அதுக்கு செப்பரேட்டாக ஒரு பைப் போடுறது நல்லது. ஏன்னா EB லைனில் நம்ம கேட் 6ஓ இல்லை டிவி ஒயரோ கொண்டு வரும்போது கேபிளில் சின்ன சின்ன நாய்ஸ் வரும். அது உங்களுக்கு ஃபியூச்சரில் டிஸ்டர்ப் பண்ணலாம். அதனால் நீங்கள் செப்பரேட்டாக பைப் போடுறது நல்லது. நாலாவது, நீங்கள் போடுற பைப்பை வீடியோ ஃபோட்டோ எடுத்து டிரைவில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் இன்டீரியரில் ஏதாவது ஒரு ஊக்கடிக்க போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க, ட்ரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம பைப் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி லே பண்ண பைப்பை ப்ராப்பராக வீடியோ ஃபோட்டோ எடுத்து டிரைவில் அப்லோட் பண்ணிக்கணும். இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ரூஃப் காங்கிரீட் போடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.